Diamond Mela at Sri Kumaran Tangamalige. Tour the Paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. காஞ்சிபுரம் பச்சை பார்சல்ஸ் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை. அதுக்கு என்ன இருக்க போது வழி இருக்குன்னு சொல்ற அவருடைய ஒரு வரி. எந்த கடவுளை பத்தி பேசினாலும் இந்த வரி பிரதானமா இருக்கணுங்க. கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம். கலப்பிரர்கள் ஆட்சி, கோயிலுக்குள்ள போகக்கூடாது. அப்ப குப்பையா இருக்கிற கோயிலை யாராவது ஒருத்தர் சுத்தம் பண்ணணும்ல. எங்க நான் நல்லா இருக்கிற இடத்துல வந்து உட்காரதை விட ஒரு இடத்த சுத்தம் பண்றதும் என்னுடைய பொறுப்பு. அப்படிதானே நாடு வீடு எல்லாத்தையும் பண்ணணும். அதை முதல்ல செஞ்சு காமிச்சது யாருன்னா நாவுக்கரசர். அப்ப தேவையற்ற தீவினைன்ற கொழுப்பும் உள்ள இருக்கும், அது ஆன்மாக்குள்ள இருக்கும். அதுக்கு என்ன எக்ஸசைஸ்? கோயில் உழவார பண்ணி தான் அதுக்கான எக்ஸசைஸ். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை. அந்த கிரியேட்டர் கிட்ட நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற என்னை நான் என்ற அகந்தையை கொள்வதற்கு உழவார பண்ணி நமக்கு கொடுக்கும். கோயிலுக்கு வந்து போய் கோயிலை சுத்தப்படுத்துறோம் அப்படிங்கிறப்ப கருவறையை வந்து சுத்தப்படுத்தலாமா? தெய்வத்தை வந்து சுவாமியுடைய விக்கிரகத்தை தொட்டி சுத்தம் செய்யறது வந்து உகந்ததா? அம்மா, இப்போ ஆன்மீகத்துல நிறைய வழிகள் இருக்கு இறைவனை அடைகிறதுக்கு. ஆனா இறைவனுடைய தொண்டை செய்யறது அப்படின்னு உளவார பணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாருக்கும் அது வந்து அந்த நல்வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னா இல்லை. நிறைய பேர் வந்து சைவ சித்தாந்தம் சார்ந்து இயங்கக்கூடிய மக்கள் அமைப்பு வச்சு உளவார பணியெல்லாம் பண்றதை பார்த்துருக்கேன். ஆனா அந்த உளவார பணி அப்படிங்கிறதுடைய அருமை பெருமைகள் என்ன? உழவார பணிக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டாம். அடியனுடைய விண்ணப்பம் என்னன்னா, வாய்ப்பை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். இப்போ ஏதாவது ஒரு ஆஃபர் வந்தால் நம்ம போகிறோம்ல, இது ஒரு பெரிய ஒரு வழி. ஏன் அதை நான் வழி அப்படின்னு சொல்கிறேன்னா, சம்பந்தர்னு சைவத்தில் இருக்கக்கூடிய பெரிய அருளாளர், அவர் ரொம்ப அழகாக தன்னுடைய பதிகங்கள் பாடுறார் இல்லையா. திருச்செங்கோடு போகிறார், அங்கே போய் பதிகம் பாடுறார். ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். திருச்செங்கோடு போயிட்டார். போன உடனே அன்னைக்கு ஊரில் பரவி இருக்கும்ல, சம்பந்தர் வராராம், வாங்க வாங்கன்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அவர் எல்லாருக்கும் அப்படி வணக்கம் சொல்லிகிட்டே போகிறார். அன்னைக்கு இருந்த உண்மையான அருளாளர்கள்லாம் சுவாமியை பார்ப்பேன், இவங்களெல்லாம் பார்க்க மாட்டேன்னு கிட்டுக்கிட்டுலாம் போக மாட்டாங்க. மற்ற மக்களை பார்க்குறார். எல்லாரும் கண்ணுமே பார்த்தீங்கன்னா வீங்கி போய் டயர்டாக இருக்காங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் அலுப்பாக இருந்தால் கேட்பல, என்ன தம்பி உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது உடம்பு சரியாக இருக்கீங்களா அப்படிலாம் கேட்போம்ல. உடனே சம்பந்தர் நின்றுட்டார் கோயிலுக்குள்ளே போல். ஆல் ஓகே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எல்லாரும் சரியா இருக்கீங்களான்னு. அதை விடுங்க சாமி, எங்கள் தலையெழுத்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த டயத்தில் ஒரு பெரிய ஜுரம் வரும், இது எல்லாருக்கும் பரவும், எங்கள் தலையெழுத்து அதை விடுங்க அப்படின்ட்டு. ஏன் தலையெழுத்துன்னெலாம் பேசுகிறீங்க? ஏன்னா அதுக்கு வழியே கிடையாது. தலையெழுத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? ஏதோ இந்த தலையெழுத்தில் உங்களை பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். அப்போ அவர் பாடுறார் ஒரு பதிகம், அவ்வினைக்கு வினையாம் அப்படின்ற பியூட்டிஃபுல்லான பதிகம். அதாவது என்னன்னா, அந்த வினைக்கு இந்த வினை, இந்த விதிக்கு அந்த வினை, இப்படிலாம் இருக்கிற நீங்கள் இதுக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க மாட்டீங்களா? கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்களா? எங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்களேன். அதுக்கு என்ன இருக்க போது வழி இருக்குன்னு சொல்கிற அவருடைய ஒரு வரி. எந்த கடவுளை பற்றி பேசினாலும் இந்த வரி பிரதானமாக இருக்கணுங்க. கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம். நீ பண்ணுன்னு சொல்லல அவர். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன், நம்ம பண்ணலாம் நான் சொல்லுவேன். ஏன்னா சம்பந்தரே நாம் அடியோம்ட்டார். அவர் நினச்சா சொல்லியிருக்கலாம், நான் 3 வயசுலேயே அம்பாளுடைய அருள் பெற்ற குழந்தை, நீங்களாம் பண்ணுங்க அப்படி சொல்லலை. நம்ம அதுதானே லீடர்ஷிப்க்குவான குவாலிட்டி. ஃபஸ்ட்டு நான் வந்து நின்றுட்டேன்னா ஒரு லீடராக இருந்து எல்லாரும் நின்றுடுவாங்க. நீங்கள் போங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. அவர் சொல்கிற தீர்வு கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுவோம். என் பிரான் கழல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமி காலை திருவடிகளை வணங்குறத எல்லாரும் பண்ணுறோம், இப்போ சிறப்பாகவே பண்ணுறோம். அதுவும் நம்ம நேயர்கள்லாம் இப்போ ரொம்பவே பக்தியாக நிறைய பார்க்குறாங்க, பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் கைவினை அப்படின்னு உடம்பால் கைகளால் வேலை பண்ணுறோமானா சிலர் தான் பண்ணுறாங்க. சரி, இது பண்ணால் என்ன ஆகும்? அதுக்கும் அவரே அடுத்த வரி சொல்கிறார். செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, சைவர்கள் அந்த சத்தியத்தை சத்தியம்னு சொல்ல மாட்டாங்க, நீலகண்டம்னு சொல்லுவோம். நீலகண்டம்னு ஒரு சைவர்கள் சொல்லிட்டா அதுக்கு மாற்றே கிடையாது. அப்படி அவர் ப்ராமிஸ் போடுறாரு. எதுக்கா?
செய்வினைனா என்னுடைய தீவினை வந்து எமை தீண்டப்பெறா. தீண்டுறதுன்னா கொத்துறது. இப்போ நம்ம ஷூட் எடுக்கிறோம் இல்லையா, அப்போ ஒரு பாம்பு என் மேலே பட்டு இப்படி போச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அது போகும்போதே பயந்துருவேன், அப்போவே அனுபவிப்பேன். ஆனால் இப்படி பார்க்காத போது கையை இப்படி கொத்திடுச்சுன்னா உயிரே இருக்காது. அப்போ தீண்டக்கூடாது. தொடும் இருக்கும் பிரச்சனை, கடந்து போயிடும். தீண்டிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். அப்படி இருக்காது. ஆனால் அதுக்கு நீ என்ன பண்ணணும், உடம்ப வருத்தி கோயில் பணிகளும், அதாவது மகேசன் தொண்டும் மக்கள் தொண்டியும் பண்ணு அப்படின்றத அவர் சொல்கிறார். இப்போ நாவுக்கரசர் அவர் செஞ்சு காமிக்கிறார். குழந்தைங்க கேட்பாங்க, அவர் கையில் ஏதோ தோசைக்கரண்டி மாதிரி ஒன்று இருக்கு, எனக்கு குழந்தைகளுக்கு தெரியாது, சொல்லணும். அது பேர் உழவார படை. எதற்காக? உழவார பணி. சம்பந்தர் வரத்துக்கு முன்னாடி கோயிலெல்லாம் குப்பையா இருந்தது, களப்பிரர்கள் ஆட்சி, கோயிலுக்குள்ள போகக்கூடாது. அப்ப குப்பையா இருக்கிற கோயிலை யாராவது ஒருத்தர் சுத்தம் பண்ணணும்ல. எங்க நான் நல்லா இருக்கிற இடத்துல வந்து உட்காரதை விட ஒரு இடத்த சுத்தம் பண்றதும் என்னுடைய பொறுப்பு. அப்படிதானே நாடு வீடு எல்லாத்தையும் பண்ணணும். அதை முதல்ல செஞ்சு காமிச்சது யாருன்னா நாவுக்கரசர். அவர் மதம் மாறிட்டார், சமண மதத்துல இருந்தார். அப்புறம் தான் சிவன் பால் வரார். அப்ப சமண மதத்துல கொடுத்த ஃபுட்டை சாப்பிட்டுருப்பார்ல. இப்போ நமக்கு இருக்கிற அன்னெசரி ஃபேட் கொழுப்பெல்லாம் கரைக்கணும்னா ஜிம் போகிறோம், அது எல்லாருக்குமே தெரியுது, இப்போ ரொம்பவே தெரியுது. அப்போ தேவையற்ற தீவினைன்ற கொழுப்பும் உள்ளே இருக்கும், அது ஆன்மாக்குள்ளே இருக்கும். அதுக்கு என்ன எக்ஸசைஸ்? கோயில் உழவார பண்ணி தான் அதுக்கான எக்ஸசைஸ். நாவுக்கரசர் சிவபக்தர்னு நினைப்போம். அவர் ரொம்ப அழகாக முருகன் மேலே ஒரு பதிகத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம முருகன்றார். இப்போ நம்மலாம் எப்படி சொல்கிறோம், நம்ம முருகன். ஏன் அப்படி நம்ம முருகர் அப்படின்னா, ரொம்ப சிறப்பான வேலைக்காரர் அவர். அவர் என்ன சொல்கிறார், தன் அடிமை தான் சொல்கிறார். முருகன் தான் எனக்கு சின்ன எஜமான்ற. பெரிய எஜமா யாரு? சிவபெருமான். ஆனால் வீட்டில் ரொம்ப விசுவாசமாக வேலை பண்ணுறவங்களாம் சின்னையா, ஏன் நம்ம சின்னையா அப்படின்னு உரிமையாக சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்கிறார். எந்த பாடல்னா, நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் ஆடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது. கிடைப்பதில்லை, கெட. எப்போ கிடணும்? உயிரற்ற பொருள் தான் அங்கே கிடக்குது, எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி கிடப்பேன், ஆனால் தன் கடன் அடியேனை தாங்குதல், நீ என்ன பார்த்துக்கோ, நான் உன்னுடைய பணி செஞ்சு கிடப்பேன், எனக்கு என்ன தேவைன்றதை நீ பார்த்துக்கோ. இந்த பாடலில் துவங்குற வார்த்தை நம் கடம்பனை, முருகனை வைத்து பாடுறார். அப்போ பலன், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்றது தானே நம்ம பகவத்கீதையினுடைய சாரம். அது அழகாக 2 வரியில் நாவுக்கரசர் சொல்லிட்டார். அப்போ என்ன செய்யலாம்? இப்போ உழவார பணி அப்படின்றத நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஆரம்பத்தில். சைவ கூட்டங்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்க தான் பண்ணணுமா? எனக்கு வேலை இருக்குது, போக முடியல. ஒன்று, இலவசமாக யாருக்காவது சுவாமி பாடல் கற்றுத்தரோம். இல்லை, நம்ம தெருவுக்கு ஒரு பிள்ளையார் கோயில் அம்மன் கோயில் இருக்குமே, அந்த கோயிலில் இருக்கிற துணியெல்லாம் வாங்கி மற்ற துணிகளோடு சேர்க்காம சுத்தமாக அந்த வஸ்திரத்தை துவைச்சு காய வச்சு மடிச்சு ஏதாவது உடம்பை வருத்தி பண்ணணும். அதுதான் உழவாரம். பெரிய கோயில்களுக்கு போய் ஒரு நாள் முழுக்க பண்ண முடியாத நிலை நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ சின்னதாக ஒரு தொண்டு திருக்கோயிலுக்கோ அல்லது அங்கே வர மக்களுக்கோ எப்படி பயன் பெறணும் அப்படின்றத யோசிச்சு, முக்கியமான கண்டிஷன், ஜிம்க்கு போய் உடம்பால் பண்ணலைன்னா வேஸ்ட். இந்த தீவினை மாள்றதுக்கான பெரிய ஜிம் இது. இதுக்கு அதாவது இந்த பிறவிக்கு இருக்கிற உடலையே நம்ம எப்படி பார்த்துக்கிறோம், எல்லா பிறவிக்கும் வரப்போகிற ஆன்மாவில் இருக்கிற தீவினையை கழிக்கிறதுக்கு இந்த உழவார பணி. அதனால் முருகன் கோயில்கள், சிவாலயங்கள், அம்பாள், ஏதாவது கோயிலுக்கு போய் அங்கே போகும்பொழுதும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம மடிப்பிச்சையை பற்றி பேசுவோம். இப்படி போய் அங்கே போய் அழகிடு, அதாவது சுத்தப்படுத்துகிறேன்னு வைங்க, அங்கே நான் எவ்வளோ பெரிய அதிகாரியாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அங்கே போகும்பொழுது இறைவனுடைய தொண்டர், அவ்வளோதான். எல்லாருமே தொண்டர்கள்னு சேரும். அப்படி தொண்டர்களோடு சேர்ந்து செய்யும் பொழுது மறுபடியும் எது குறையுது தெரியுமா? அகங்காரம், ஆணவம், நான். அந்த நான்றது குறைஞ்சு நீ கொடுத்தது, இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே நீ கொடுத்தது அப்படின்ற தெளிவு பிறந்தாலே நிலையாமை தெரிஞ்சிடும். நம்ம எல்லாருமே கிரியேஷன்ஸ் நம்புகிறோம், ஆனால் கிரியேட்டரை நம்புறதுக்கு ரொம்ப இவ்வளோ பர்ஃபெக்டாக இங்கே நீங்கள் ஷூட்டிங் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ பேர் இதுக்கு பின்னாடி க்ரியேட்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. அப்போ உலகத்தில் இயற்கை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கே, அந்த கிரியேஷன்ஸ்க்கு ஒரு கிரியேட்டர் இருக்க மாட்டாரா?
அந்த கிரியேட்டர் கிட்ட நான் ஒன்றுமே இல்லை அப்படின்ற என்னை நான் என்ற அகந்தையை கொள்வதற்கு உழவாரப்பணி நமக்கு கொடுக்கும். நம்முடைய துயரங்கள், நீங்கள் உழவாரப்பணி செஞ்சுட்டே இருங்களேன், 1 வருஷம் 2 வருஷம் உடல் ஆக்டிவாக இருக்கும், உள்ளம் ஆக்டிவாக இருக்கும். இறைவனுக்கு பண்ணுறேன் எனக்கு எதுவும் வராதுன்ற நம்பிக்கை இருக்கும். உண்மையாகவே ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள். நீங்கள் சொல்ல சொல்ல நான் அடுத்து வர்ற கேள்வியே மறக்கிற அளவுக்கு உங்களுடைய பேச்சு இருந்தது. இப்போ உழவார பணி அப்படிங்கிறப்ப நிறைய நம்ம வந்து கோயிலுக்கு போய் கோயிலை சுத்தப்படுத்துகிறோம் அப்படிங்கிறப்ப கருவறையை சுத்தப்படுத்தலாமா, தெய்வத்தை சுவாமியுடைய விக்கிரகத்தை தொட்டு நம்ம சுத்தம் செய்கிறது உகந்ததா, ஆண்கள் பெண்கள் 2 பேரும் செய்யலாமா, இப்படின்னு பல கேள்விகள் அதில் இருக்கே. கருவறைக்குள்ள ஒரு வர்க்கத்தினர் மட்டும்தான் இப்போ வரை போகிற நடவடிக்கை இருக்கு. அது ஆகமம், நம்பிக்கையோ அல்லது நம்முடைய முன்னோர்கள். ரொம்ப சாதாரணமாக நான் மறுபடியும் சொல்கிற ஒரு உதாரணம். இப்போ நான் கேட்பேன், உங்களுக்கு ஒரு விஷயத்தில் அனுபவம் இருந்தா, அப்பா நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்களேன்னா அந்த பேருந்து வழியாக போகலாமான்னு நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா, நாங்கள் போனதே இல்லை, எனக்கு தெரியாது. ஆமாம்மா நான் போனேன், ஆனால் பேருந்துக்கு பதிலாக ரயில் வழியாக போயிடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப சீக்கிரம் போயிடலாம். அப்போ ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சதா நீங்கள் சொல்வீங்க. என்னுடைய முன்னோர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கருவறை தவிர தூண்கள், பிரகாரங்கள், மண்டபங்கள் இதையெல்லாம் சுத்தப்படுத்தலாம். கருவறை என்பது நம்ம செல்லக்கூடாது என்பதற்கு ஒரு 1000 அர்த்தங்கள் இருக்கிறது முன்னோர்கள். அதை நம்ம நியமத்தை கடைபிடிக்கிறது நல்லது. சில விஷயத்துல ஒரு நகைச்சுவை வரும் தெரியுமா, ஆராயாத அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிற சின்ன பிறவில நம்ம ரொம்ப ஆராய வேண்டாம் அப்படின்றது அடியனுடைய விண்ணப்பம். எந்த இடத்துலையுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை கொடுக்கிற செயல் இருந்தால் தட்டி கேட்கணும். தீண்டாமை, தாழ்வு மனப்பான்மை, ஒருத்தரை ஒதுக்கிறது, இதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக குரல் கொடுக்கணும். அதுதான் முருகன் கொடுக்குற வீரத்திற்கான ஒரு அழகே. ஆனால் ஒரு நியமங்கள், ஆகமங்கள்னு இருக்கும் பொழுது எல்லா மதத்தினருமே அவர்களுக்கான நியதிகளை மதிக்கிற மாதிரி நாமும் நம்முடைய முன்னோர்கள் மதித்த செயலை கருவறை நீங்களாக, கோயில் பெருசுங்க, நம்ம ராஜாலாம் பெருசாக கட்டிட்டாங்க பிரகாரங்களோட, அதெல்லாம் சுத்தப்படுத்தினாலே போதும் இல்லையா? ஏன்னா திருக்கோயில் என்பது நம்முடைய அடையாளங்கள், நம்முடைய நம்ம யாருன்றதை அடுத்த 10 தலைமுறைக்கு எடுத்துன்னு போய் காண்பிக்க போகிற ஒரு சமய சின்னம். அதை காப்பாற்ற வேண்டியது அடுத்த தலைமுறைக்கும் நல்லது, எனக்கும் உடலால நல்லது, உள்ளத்தால நல்லது, பாவங்களையும் அது அழித்து விடும் என்பதால் இதை விட ஒரு சிறந்த விஷயம் எதுவும் இருக்கு. உழவார பணி குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. டைமண்ட் மேளா at ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. Tour the Paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.